அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமையை நாம் பழக வேண்டும். தனிமை நமக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை நம்முடைய ஆன்மாவிற்கு அது கொடுக்கும். நம்ம மனிதர்கள் தனிமை என்றாலே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் பயந்து ஓடுறாங்க. ஐயோ இந்த தனிமை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தனிமையில் ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க முடியாமல் எப்பொழுது பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, பிறரை தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய உறவினர்களோடு, அக்கம் பக்கத்தினர், பக்கத்து வீட்டுக்காரங்க இவர்களை கூட்டி வச்சுக்கிட்டு எதையாவது தேவையில்லாத கதைகளை பேசிக்கொண்டு, ஊர்கதைகளை பேசிக்கொண்டு, வம்பிழுத்து கொண்டு, தேவையில்லாத அரட்டை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கிளப்பு, தேவையற்ற தீய பழக்க வழக்கங்கள், மது இது போன்ற விஷயங்களை அருந்திக்கொண்டு உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தவறு மேல் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் இருக்க முடியாமல், தனக்குள்ளே தான் தனிமையாக இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த மனம் என்பது ஒரு தந்திரத்தை செய்து இவர்களை தனியாக இருக்க விடாமல் ஏதாவது ஒரு கூட்டத்தோட, இது போன்ற குரூப் கூட சேர்ந்து விட்டு அந்த மனதை ஒரு அமைதி நிலைக்கு எடுத்து செல்ல விடாமல் மனதை எப்பொழுதும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொண்டு ஒரு எண்ண ஓட்டத்தை மனம் என்பது உருவாக்கி கொண்டே இருக்கும். இதற்காக மனம் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் தான் இது. தனிமையில் இருக்க முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பலவீனமானவர்களாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பலவீனத்திலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மை நாம் மேலும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்ன பண்ணணும், தனிமையில் இருந்து பழக வேண்டும். தனிமைன்னு பார்த்திங்கன்னா உடனே நம்ம இந்த காட்டுக்கு போயிட்டு, மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு சென்று அங்கே போய் தனியாக இருக்கணும், இல்லை மலை மீது சென்று தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சமுதாயத்திலே இருந்தாலும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பேச்சு வழக்குகளை குறைத்து நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று கொஞ்சம் தனிமையிலே நமக்காக நமக்குள்ளே நாம் ஆழ்ந்து நமக்குள்ளே பயணிப்பதற்கு கொஞ்சம் என்ன பண்ணும், இடைவெளி விட்டு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இருக்க தெரிந்தாலே என்னது, தனிமை நமக்குள்ளே மெதுவாக வர ஆரம்பிக்கும். தனிமையிலே மெதுவாக இருந்து பழகிக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தனிமைக்கும் தனிமையாக இருத்தலுக்கும் ஆன்மீகத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. பொதுவாக இந்த ஆன்மீகம் என்று சொல்வது, நான் இந்த தியான பயிற்சிகள், யோக முறைகளை பயிற்சி பண்ணுறவங்க சொல்கிறேன், தன்னை உணர்வதற்கு இந்த தனிமையில் இருத்தல் என்பது ஒரு மிகவும் பெரிய அளவில் நமக்கு உதவி பண்ணும். ஆமாம், மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி பண்ணுது. அதனால் அவங்க பொதுவாக இந்த யோக பயிற்சி, இந்த ஆன்மீக பயிற்சிகள் பண்ணக்கூடியவங்களுக்கு தனிமை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஒன்றுமில்லை, நீங்கள் இந்த பயிற்சி நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். தனிமை என்பது நமக்கு இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வர ஆரம்பிச்சிடும். மெதுவாக என்ன பண்ணுவோம், சமுதாயத்தின் நடுவிலே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூரத்தில் வந்து விடுவோம். இது பழக்கத்துக்கு நமக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். இதற்காக நம்ம காட்டுக்கு இங்கே ஓடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை குறைத்து விடுவோம். அப்போ இதில் குறைத்துட்டாலே நமக்கு மனம் தேவையில்லாமல் அலைப்பாய்வது நின்றுவிடும். மனம் என்னாகும், ஒரு நிலைப்பட ஆரம்பிச்சிடும். மனம் இயல்பாகவே அந்த தியானத்தன்மை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று.
பொதுவாக தனிமையில் இருந்து பழகணும். பழகும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா ஒரு மிகப்பெரிய அளவில் பக்குவ நிலைக்கு செல்லும், மிகப்பெரிய வலிமை அடையும். தனிமையில் இருந்து பழகாதவர்களை பாருங்கள், தன்னுடைய வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போனா கூட கொஞ்சம் தூரமாக வெளியிடத்தில் தங்கி வேலை பார்ப்பதற்கோ படிக்க செல்ல வேண்டுமா என்றாலும் கூட அவங்க போக மாட்டாங்க. மிகவும் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. தனிமை இருக்க தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னுடைய அம்மாவினுடைய சேலையை பிடிச்சி கொண்டே தான் இருப்பாங்க. மனைவியுடைய முந்தானையை பிடிச்சி கொண்டே என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க. அதனால் தனிமையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள தனிமை என்பது நமக்கு இயல்பாகவே அதனுடைய தனிமையின் ஒரு மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். மெதுவாக நாமும் மிகவும் பக்குவப்பட்ட நிலைக்கு வலிமையான ஒரு மனம் படைத்தவர்களாக நம் மாற்றம் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அதனால் தனிமையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து தனிமை ஒன்று தான் நிரந்தரமான ஒன்று, உண்மையான ஒன்று. மற்ற இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே இந்த உடம்பிற்கும் மனதிற்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை தருவது போல இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பொழுதுபோக்குகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உடலுக்கும் ஒரு மனதிற்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு தருவது போல இருக்குமே தவிர அது உண்மையான பாதுகாப்பு இல்லை. உடலை விட்டு இந்த உயிர் சென்ற பின்பு தனிமை மட்டும்தான் அங்கே உண்மையான நிரந்தரமான உண்மையாக இருக்கும். அங்கே நாம் இது போன்ற பொழுதுபோக்கு உடல் மனதிற்கு ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு அங்கே எந்த ஒரு வசதிகளும் இருக்காது. அதனால் நிரந்தரமான உண்மையாய் இந்த தனிமை இந்த ஆன்மா உடலில் இருக்கும்போதே உணர்ந்து பக்குவப்பட்டு கொள்ள வேண்டும். அதன் பின்பு இந்த பக்குவம் வந்துடுச்சுன்னா உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்தாலும் அந்த தனிமையினால் எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் அந்த ஆன்மா உணராது, பக்குவப்பட்டுவிடும். இதுதான் இன்றைய வீடியோ. ஓகே, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் நாளை வேறொரு புதிய தலைப்புடன் நாம் மீண்டும் நாளை சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள்.